வணக்கம். கபாலிஸ் கேன்வாஸ் என்ற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்க வந்ததுக்கு மிக்க நன்றி. 2 வீடியோ சமீபத்துல வெளியாயிருக்கு. இந்த வீடியோ ரெண்டுமே பேங்க்கும் அதோட கஸ்டமர்ஸை பத்தி. இந்த 2 வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு, போய் பாருங்க. இது 2 பேங்க் கஸ்டமர்ஸ் அஃபெக்ட் ஆகுறதுனால கண்டிப்பா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல வந்தது ஸ்டேட் பேங்க்ல இருந்து வந்திருக்கு. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஓடி வந்தார். நான் ரொம்ப நாளா ஊர்ல இல்ல, திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். ஸ்டேட் பேங்க்ல என்னோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டிருக்காங்க. பயமா இருக்கு எனக்கு, என் அக்கௌண்ட் நிறைய பணம் வேற நான் வச்சிருக்கேன் அப்படின்னாரு. இன்னொன்னு ஒரு பிரைவேட் பேங்க்ல வெளிநாட்டுல இருக்க கஸ்டமர், என்ஆர்இ கஸ்டமர், அவங்களோட டெபாசிட்டை பேங்க்ல இருக்கிற ஸ்டாஃபே சேர்ந்து க்ளோஸ் பண்ணி பணத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சிடென்ட். இது ரெண்டும் யூடியூப்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதை பார்த்து ஜெனரலா எல்லா பேங்க் கஸ்டமர்ஸ் கொஞ்சம் மனசு பதபதைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம பார்க்கலாம். பார்த்து இதுல நம்ம என்ன பாடம் கத்துக்கிறோம், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நம்மளுடைய அக்கௌண்ட்ல நடக்காம இருக்கு என்ன பண்ணலாம். முதல்ல ஸ்டேட் பேங்க்ல ஒரு அறிவிப்பு ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும். இன்னும் 1 மாசத்துக்குள்ள நீங்க இதை செய்யலன்னாக்க உங்க வங்கி கணக்கு மூடப்படும். உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருந்தாலும் கவலை கிடையாது. இதான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லிருக்காங்க ஆக்சுவலா, ஏன் இந்த மாதிரி மூடுறாங்க? 2 ஆண்டுகளா நீங்க அக்கௌண்ட் ஆபரேட் பண்ணாம இருந்தீங்கன்னாக்க உடனே நீங்க பேங்க அணுகி நான் தான் அந்த அக்கௌண்டோட ஹோல்டருங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க, மறுபடியும் ப்ரூவ் பண்ணுங்க. இதுக்கு பேர் நோ யுவர் கஸ்டமர்னு பேரு. இந்த டாக்குமெண்ட் நீங்க கொடுங்க, கேஒய்சின்னு பேரு. என்ன பண்ணணும், கேஒய்சினா எப்படி பண்ணணும்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. நீங்க பேங்குக்கு நேரம் உங்க டாக்குமெண்ட்டை கொடுத்து சொல்லலாம், இல்ல ஆன்லைன்லயே பண்ணலாம், இல்ல எங்களுடைய ஆப் மூலமா பண்ணலாம், இல்ல ஒரு சிம்பிள் மெயில் அனுப்பிச்சா கூட போதும். இதுக்கு பேர் ரீகேஒய்சி ப்ராசஸ்னு பேரு. இது அத்தனையும் நீங்க 1 மாசத்துக்குள்ள பண்ணலைன்னா உங்க அக்கௌண்ட்டை நாங்க மூட போறோம். இது அவங்களா சொல்ற விஷயம் இல்ல. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு டைரக்ஷன் கொடுத்திருக்கு, எல்லா பேங்குக்கும் கொடுத்திருக்கு. என்ன சொல்லிருக்கு, அந்த அறிவிப்பை நான் அங்க போட்டிருக்கேன், ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. அவன் என்ன சொல்லிருக்காங்கன்னாக்க, ரொம்ப நாளா ஆப்ரேட் பண்ணாத அக்கௌண்ட்ல நிறைய ஃப்ராட் எல்லாம் நடக்க சான்ஸ் இருக்கு. ஒன்னா இன்டர்னல் ஃப்ராட், இல்ல வெளியில இருந்து வரவா கூட ஃப்ராட் பண்ண சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி அக்கௌண்ட்டை ரொம்ப க்ளோஸா பேங்க் எல்லாம் கண்காணிச்சு கஸ்டமர்ஸோட அக்கௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னா சொல்லியிருக்கு. இதை சொல்றது நம்ம அக்கௌண்ட், நம்ம பணத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான வழிமுறைகள் தான். இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா நான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? அது சிம்பிள். போய் ஒரு கேஒய்சிங்கிறத சப்மிட் பண்ணும். என்ன கேஒய்சி? நோ யுவர் கஸ்டமர். நான் இப்ப எனக்கு அந்த மாதிரி ஒரு வந்தது, இந்த மாதிரி நீங்க கேஒய்சி சப்மிட் பண்ணணும், உடனே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்தது. நான் ஒரு சிம்பிளா ஒரு மெயில் அனுப்பிச்சேன், அவ்வளவுதான், ஒண்ணு இல்லை. சப்ஜெக்ட்ல என்னோட பேங்க்ல சப்ஜெக்ட் லைன்ல கேஒய்சின்னு போட்டு உங்களுடைய கஸ்டமர் ஐடி போடணும்னு சொன்னாங்க. அது போட்டு அனுப்பிச்சேன். பாருங்க, நான் 10:47க்கு அனுப்பிச்சிருக்கேன் இந்த மெயில, ரிக்வெஸ்ட் ரீகேஒய்சின்னு. 10:50க்கு எனக்கு அங்கேருந்து பேங்க்ல இருந்து மெயில் வந்துருது, ரிப்ளை வந்துருது, ரீகேஒய்சி கன்ஃபார்ம் அப்படின்னு. சிம்பிள், அவ்வளவுதான் விஷயம். இது என்ன பண்ணும், உங்க ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர்ல இருந்து பண்ணலாம், இல்ல உங்க ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடியில இருந்து பண்ணலாம். இதைத்தான் பண்ண சொல்றாங்க. நீங்க லட்சக்கணக்கிலயோ கோடிக்கணக்கிலயோ உங்க பணத்தை பேங்க்ல கொடுத்து இதை பத்திரமா வைன்னு சொல்லிருக்கீங்க, பொறுப்பு அவங்களோடது. சோ அதுக்காக அவங்க அப்பப்ப என்ன பண்றாங்க, இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. இதுக்கு நீங்க ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் செலவழிக்க கூடாதா? இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க லட்சக்கணக்கில் போட்டுக்கலாம் பணம், ஆனா இவர் ஓடி சொல்றாரு என்னோட அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகப்படுது. ஆமா, நீதான் இதை ஆப்ரேட் பண்றியான்னு தெரியல, ஏன்னா ரொம்ப வருஷமா நீங்க ஆப்ரேட் பண்ணாம. இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி அவாய்ட் பண்ணணும்னாக்க உங்க அக்கௌண்ட் ஆக்டிவா வச்சிருக்கணும். எப்படி ஆக்டிவா வச்சிருக்கணும்? அடிக்கடி ஆப்ரேட் பண்ணணும். எப்படி ஆப்ரேட் பண்ணணும்? நான் எங்கேயோ வெளிநாட்டுல இருக்கேன், சரி, நான் இங்க இல்ல, என்ன பண்ணணும்? நிச்சயமா இப்ப எல்லாம் யாரும் ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிறது இல்லை. இல்ல நீங்க ஒரு அக்கௌண்ட் தான் வச்சிருக்கேன்னாக்க இன்னொரு அக்கௌண்ட் இன்னொரு பேங்க்ல ஓபன் பண்ணிக்கோ. ஓபன் பண்ணிட்டு இந்த அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து ஆன்லைன்ல இந்த அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணுங்க. அந்த அக்கௌண்ட்ல இந்த அக்கௌண்ட், அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. ஒரு டெபிட்டாவது இருக்கணும் உங்க அக்கௌண்ட்ல, அது பண்ணுங்க. இது பண்ணினா இந்த மாதிரியான சந்தேகங்களுக்கு இடமே கிடையாது. அதையும் தவிர நீங்க என்ன பண்ணலாம், அப்பப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். எப்படி மானிட்டர் பண்ணணும்? பண்ணலன்னா என்ன ஆகுங்கிறத இப்ப நீங்க அந்த இண்டஸ் இன் பேங்க்னு போட்டு அந்த பேங்க்ல நடந்த சமாச்சாரம் தெரியப்படும். என்ன ஆயிருக்காங்க இண்டஸ் இன் பேங்க்ல நடக்க, அங்க ஒரு பிரான்ச்ல
வர கஸ்டமர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்ல உபசாரம் பண்ணி நல்ல டெபாசிட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அதையும் நம்பி எல்லா கஸ்டமர்ஸும் பணத்தை போட்டு அவங்க ஒன்னா இங்க இருக்காங்க, அதை பத்தி கவனிக்கிறது இல்ல வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ல இந்த மேனேஜர் என்ன பண்ணிருக்காருனாக்க, இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களோட டெபாசிட்டை மட்டும் குறியா பார்த்து அந்த அக்கௌண்ட் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள மாதிரியே கையெழுத்து போட்டி அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, டெபாசிட் அக்கௌண்ட்டையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது அவருக்கு தெரியவே தெரியாது சுத்தமா. பேங்க்ல இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் அவ்வளவு ஈஸியா ஒரு சிங்கிள் ஆள் பண்ண முடியாது. சோ இன்னும் 2 பேரை கூட சேர்த்துட்டு இருக்காரு. சோ 2-3 ஸ்டாஃப் சேர்ந்து உங்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க. இது அவருக்கு தெரியவே தெரியாது. அவர் இப்ப ரொம்ப நாள் கழிச்சு வெளிநாட்டுல திரும்பி பார்த்தாங்க, சில கோடிகள் அவருக்கு டெபாசிட் காணாம போயிருக்கு தெரிய வருது. உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, போலீஸ் உள்ள வந்திருக்காங்க. ஆராய்ச்சி பார்த்ததுல அந்த பேங்க் மேனேஜர் ஸ்பெசிபிக்கா என்ஐஇ கஸ்டமர்ஸ் டார்கெட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்கதான் அதை ஜாஸ்தி கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சோ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்திருக்காங்க. இது 2015 இருந்து கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய்க்கு மேல இந்த மாதிரி பணம் களவாடப்பட்டிருக்குன்னு தெரிய வந்திருக்குது. இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு, அது வேற விஷயம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னாக்க, சப்போசிங் என்னுடைய அக்கௌண்ட் இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க 2 வழி இருக்கு. உங்களுடைய அக்கௌண்ட் அதை க்ளோஸா நீங்க வாட்ச் பண்ணணும். உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்டா இருக்கலாம், இல்ல பிக்சட் டெபாசிட் அக்கௌண்டா இருக்கலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா நான் என்ன பண்ணணும், நான் முன்னாடி சொன்ன மாதிரி அடிக்கடி நீங்க ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணது போதும், சாம்பிள் டிரான்சாக்ஷன் பண்ணுங்க. அதுக்கு மீறி நீங்க வீட்டுல உட்கார்ந்து இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவோ இல்ல மொபைல் பேங்கிங் மூலமாகவோ உங்களுடைய அக்கௌண்ட் போய் லாகின் பண்ணி பாருங்க. உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும், டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நீங்க பார்க்கலாம். அதுல ஏதாவது டெபிட்ஸ் உங்களுக்கு ஒத்துக்காத டெபிட் வந்திருக்கா, நீங்க பண்ணாத டெபிட் அதுல இருக்கான்னு பாருங்க. உடனே எங்க பேங்கோட நோட்டீஸுக்கு கொண்டு போகலாம். முக்கியமா உங்களோட கிரெடிட் ஏதாவது வந்திருக்கான்னு பாருங்க, உங்களுக்கு தெரியாம. ஏன்னா இந்த மாதிரி ஆப்ரேட் ஆகாத அக்கௌண்ட்டை தான் குற்றவாளிகள் என்ன பண்றாங்க, குறி வைக்கிறாங்க. குறி வச்சு இப்ப அவங்களுக்கு இல்லீகல் டிரான்சாக்சன்ஸ் பண்ணணும்னாக்க இந்த மாதிரி அக்கௌண்ட்டை டார்கெட் பண்ணி அது வழியா ஒரு செக்கை போட்டு எடுத்துடுறாங்க. இதுக்கு சில சமயம் பேங்க் உள்ள இருக்கிற ஸ்டாஃபும் இன்வால்வ் ஆறாங்க. அது இப்பதான் புரிய வந்தது. இதுக்கு பேர் மணி மியூல்னு பேர். உங்களை அவங்களுடைய குற்றங்களை சுமக்கிற கழுதையா மாத்திருக்காங்க. இந்த மணி மியூலை பத்தி நான் டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. சோ இந்த மாதிரி மணி மியூல நீங்க ஆகக்கூடாது, அன்ஆத்தரைஸ்டு டெபிட்டோ கிரெடிட்டோ உங்க அக்கௌண்ட்ல வரக்கூடாதுன்னா அடிக்கடி போய் பாருங்க. எனக்கு இன்டர்நெட் பேங்கிங் எல்லாம் தெரியாது, நான் ஆப் எல்லாம் வச்சுக்கல அப்படின்னா நீங்க பிரான்ச்ல தான் போய் பார்க்கணும். பிரான்ச்ல போய் பார்த்து பாஸ்புக் கொடுத்து என்ட்ரி போட்டு கொடுன்னு சொன்னா தெரிஞ்சு போயிடுச்சு விஷயம். சரி, பிக்சட் டெபாசிட் என்ன பண்ணுது? பிக்சட் டெபாசிட் நீங்க ஆன்லைன்ல லாகின் பண்ணி பார்க்கலாம். நீங்க எனக்கு டாக்ஸ் பிடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 15G 15H எல்லாம் கொடுத்துருப்பீங்க. சில சமயம் அது இம்ப்ளிமெண்ட் ஆகாது, கம்ப்யூட்டர்ல ஏறாம போறது கூட சான்ஸ் இருக்கு, சில மிஸ்டேக்ஸ் ஆகும். அந்த சமயத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்க டாக்ஸ் பிடிச்சிருவாங்க. சோ இதெல்லாம் உங்க அக்கௌண்ட்ல போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி பீரியாடிக்கல் இன்ட்ரெஸ்ட், மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வருதா, குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் வருதா, ஹாஃப் இயர்லி இன்ட்ரெஸ்ட் வருதானா உங்க டெபாசிட் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா தெரிய வரும். சோ பேசிக்கலா நீங்க உங்க அக்கௌண்ட்டை ட்ராக்லயே வச்சுக்கணும். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட அக்கௌண்ட் மிஸ்யூஸ் ஆகாது. இப்ப இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் கஸ்டமர் கொஞ்சம் பீரியாடிக்கலா பார்த்திருந்தானா அவர் தெரிஞ்சிருக்கும், அவர் அக்கௌண்டே க்ளோஸ் ஆயிடுச்சு, ஆனா அவருக்கு தெரியாது. இப்ப அவர் லாகின் பண்ணி பார்த்திருந்தானா, லாகின் பண்ண முடியலன்னு என்ன பண்ணுவார், உடனே பேங்கை கான்டாக்ட் பண்ணுவார், என் அக்கௌண்ட் லாகின் பண்ண முடியலன்னு. நிச்சயமா அது என்ன ஆகும், பிரான்ச்சை விட்டுட்டு அடுத்தது மேல் லெவல்ல போறது, அப்ப கண்டுபிடிச்சிருவாங்க இந்த அக்கௌண்ட்டை யாரோ க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு. சோ யூ ஹாவ் டு கீப் ட்ராக் ஆஃப் யுவர் அக்கௌண்ட், நம்பர் 1. நம்பர் 2, கேஒய்சிங்கிறது எப்ப கேட்டாலும் தயங்காம கொடுங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸ் கிடையாது, ஒரு 5 நிமிஷம் கூட அதுக்கு மேல ஆகாது. சோ இந்த மாதிரி ஜாகிரதையா நம்ம இருந்தா தான் நம்மளுடைய பணம் மிக பத்திரமாக பேங்க்ல இருக்க சான்ஸ் இருக்கு. சோ இந்த 2 வீடியோல நமக்கு தெரியுற விஷயம் என்னன்னாக்க, பேங்க்ல நீங்க பணம் போட்டா மட்டும் போராது, அதை கண்காணிக்கணும். போய் டெய்லி பார்த்துட்டு இருக்கணும். ஸோ 2 மாசம் 3 மாசம் ஒரு வாட்டி போய் பார்த்து என்னெல்லாம் ஆறுதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுடைய அக்கௌண்ட் பத்திரமாக இருக்கும். சோ பேங்க்ல சும்மா கேட்கல ஒண்ணும், இதெல்லாம் செய்யுங்க, கேஒய்சி பண்ணுங்க, உங்க அக்கௌண்ட்டை பாதுகாத்து தான் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கோங்க. சேஃபா இருங்க, சைபர் சேஃப்.